மிஸ்ஸஸ் ஜானகி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனதார நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். உலக மக்களும் மீடியாக்களும் எங்கேருந்தோ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும் அவங்க கொடுத்த அவார்டும் எங்கள் டைரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க. கர்ணன்லேயும் பேசுனாங்க, இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எங்கள் சார் இன்னும் நிறைய படம் எடுக்கணும். இந்த எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி அடையணும். சாரெல்லாம் சொன்ன மாதிரி கூட இருந்து அவங்கெல்லாம் பண்ணி பெரிய லெவலில் அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார் ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து. பத்மன் சார். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பெரிய இடத்துக்கு எங்களெல்லாம் நகர்த்தியிருக்காரு டைரக்டர். திரையரங்கில் ஒருத்தவங்க பாராட்டும் பொழுதும் அது அத்தனையும் நாங்கள் போட்ட உழைப்பு தாண்டி எங்களுக்காக இயக்குனர் போட்ட உழைப்புக்கான வெற்றியாக தான் அதை பார்த்துட்டோம். எனக்கு கற்றுக் கொடுத்து இயக்குனர் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே அளவுக்கு புளியவங்களும் கோங்கராயங்குறிச்சி மக்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி. கலையரசன்லேருந்து திவ்யா துரைசாமிலேருந்து எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் ஸ்டக்காகி நின்ற முக்கியமான தருணங்களில் என்னை தோல் கொடுத்து அடுத்த இடத்துக்கு நடத்தினதில் திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த இடங்கள்லாம் டைரக்டர் இவ்வளவுக்கு அன்பாக வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார். உருவாக்கியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் ராகுல், எம் பொன்வேல் மற்றும் ஆர் ராகுல் அவர்களே, எஸ் முதல்ல பொன்வேல் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். எஸ், பல பேரின் இதயத்தை தொட்ட பொன்வேல் ஒரு சில வார்த்தைகள் வாங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் இந்த அளவு இந்த மேடையில் ஏறி உங்க எல்லாரும் முன்னாடியும் தெரியும்ன்றது எதிர்பார்க்கல. அந்த எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாரி சாருக்கு தேங்க்யூ சார். அந்த மாதிரி நான் எல்லாரையும் போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ எல்லோரும் என்னை பார்த்து கொண்டாடுறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் பார்த்து இந்த படத்துக்கு இவ்வளோ வெற்றியை கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசின மாதிரி இருந்துச்சு தம்பி. ஓகே, பட் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய வெற்றி உங்களுடைய பாதையில் சேரணும்னு வாழ்த்துக்கிறோம். அடுத்தபடியா ஆர் ராகுல் அவர்கள். பொன்வேல் பேசுறப்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க, என்ன பேசணும் அடுத்து நான் பேசணுமே அப்படின்ற மாதிரி. வாங்க. பொன்வேல் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசிடலாமா? ராகுல் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஊரில் இப்படி தான் சும்மா காய் சமைத்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியாக இருப்பேன். அதே எங்கள் சார் படமாக எடுத்திருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் மேடையில் ஏறி இப்படி பேசுகிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ காடு வளர்ந்து வந்ததுக்கு எங்கள் மாரி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார்.
கலையண்ணம்லாம் எங்கள் கூட கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா பொன்வேல் வந்து எப்படின்னா என் கூடயே இருப்பான். அத்தை பையன் தான் உண்டு அவன் வந்து எனக்கு, அதனால் கூடயே இருப்பான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காய் சமைக்க போவோம். வேற திவ்யாக்கா, நிக்கிலா மேலக்கா எல்லாருமே எங்கள் கூட ஜாலியாக தான் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாரும் பத்தியும் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருடைய பேரை சொல்லி எல்லாரும் என் கூட ஜாலியா தான் இருந்தாங்க, நன்றி அப்படின்ட்டாப்புல.